இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஷின்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். உம் இந் மௌ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில ஃபேக்ட்ஸை சொல்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த கட்சியோட இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்திய விடுதலைக்காக போராடும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேசிய தலைவர்கள் அந்த கூட்டத்தை தாங்குவாங்க. அப்படி இந்திய தேசிய காங்கிரஸில் மிகவும் இளைய வயதில் அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பிரசிடெண்ட் ஆனவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸில் மிகவும் இளமையான வயதில் வந்து பிரசிடெண்ட் ஆனவர். அப்புறம் தேர்தல் சீர்திருத்தங்களில் என்னென்ன சார்பான கமிட்டிலாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதில் வந்து என்னென்ன எது சார்பாலாம் தார்குண்டே குழு 1974 அமைக்கப்பட்ட தார்குண்டே குழு வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் தினேஷ் கோஸ்வாமி குழு 1990 அமைக்கப்பட்ட தினேஷ் கோஸ்வாமி குழு. அப்புறம் 1993 ஓக்ரா குழு, ஓக்ரா கமிட்டின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதை 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு அது வந்து கமிட்டி எதை பற்றி பேசுதுன்னா தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி பேசுது. 1993 ஓக்ரா கமிட்டி எதை பற்றி பேசுதுன்னா அதாவது கிரிமினலைசேஷன் இன் பாலிட்டிக்ஸ், அரசியலில் வந்து குற்றவாளிகள் கலக்கிறது. அதாவது தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அரசியல் கட்சிகள் தான். அந்த அரசியல் கட்சிகளில் கிரிமினல்ஸ் வந்து உள்புகுறது. அதனால் வந்து எலெக்ஷன் நம்ம மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து நம்ம குற்றவாளிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்க வந்து நாட்டை எப்படி சிறப்பாக ஆள முடியும், நாடே வந்து ஒரு குற்றமயமான சூழலுக்கு தள்ளப்பட்டுறாதாங்கிறதுக்காக தான் ஓக்ரா கமிட்டி வந்து கிரிமினலைசேஷன் இன் பாலிட்டிக்ஸ் அதை பற்றி ஆராயிறதுக்காக, அதாவது அரசியலில் குற்றவாளிகள் அந்த தலைப்பில் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் ஓக்ரா குழு, இங்கிலீஷில் ஓக்ரா கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். 1993 அமைக்கப்பட்டது. அப்புறம் 1998 ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட பேர் அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசியலுக்கு வந்து தேர்தல் நிதி இருக்குல்ல, அந்த தேர்தல் நிதிகளை வந்து எப்படி அதை அரசே வழங்கலாமா அப்படிங்கிறத பற்றி பரிந்துரை கொடுத்தாங்க. அதுக்கு அமைக்கப்பட்ட அந்த 1998 அமைக்கப்பட்ட அந்த குழுவோட பேர் இந்திரஜித் குப்தா குழு. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வீட்டில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. ஹோட்டல்ஸு வீட்டிலலாம் வந்து ஒரு குபேரன் பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த குபேரன் பொம்மை இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து செல்வம் தங்கும் அப்படிங்கிறதுக்காக குபேரன் வரும், பட் இதில் குப்தான்னு வருது. அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த குபேரன் ஞாபகம் வச்சு குப்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்திரஜித் குப்தா குழு அதுதான் நிதியை பற்றி பேசுகிறதுக்காக தான் அந்த குபேரனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குபேரன் எழுதக்கூடாது, குப்தான்னு எழுதணும். இந்திரஜித் குப்தா குழு 1998. இதுதான் வந்து இந்த குழு தான் வந்து தேர்தலுக்கு அரசியல், அதாவது தேர்தலில் வந்து செயல்படுற அந்த அரசியல் கட்சிகளுக்கு அரசே நிதி வழங்குறது மூலமாக இந்த மாதிரி வந்து தேர்தலை சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். இதே தேர்தல் சீர்திருத்தம் ரிலேட்டடாக என்ன அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 அரசியல் சட்ட திருத்தங்கள் பொதுவாக தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி பேசுது. ஒன்று வந்து 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது 1985 இயற்றப்பட்ட 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. இது வந்து தேர்தல் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அரசியல் சட்ட திருத்தம்னு சொல்லலாம். அப்புறம் 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1989. இந்த 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா 21 வயசுலேருந்து வயசை வந்து கம்மி பண்ணி 18 வயசாக குறைச்சி 18 வயசுலேருந்தே எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுக்குறாங்க. இதனால் 18 வயசுலேருந்தே ஓட்டு போடுற உரிமை இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுறது மூலமாக ஒரு இளைஞர்கள் நல்ல சமுதாயத்தை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, அதாவது ஓட்டு போடுறதுல இளைஞர்களோட ரோல்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் தேர்தல் சீர்திருத்தம் மூலமாக ஏதாவது பரிந்துரைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 244வது
சட்ட ஆணையத்தோட ரிப்போர்ட், அதாவது லா கமிஷன் ரிப்போர்ட் 244, அதாவது 244வது சட்ட ஆணையத்தோட அறிக்கை எதை பற்றி பரிந்துரை பண்ணுதுன்னா, தேர்தலில் வந்து வேட்பாளர்கள் வந்து ஃபால்ஸ் அஃபிடாவிட் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த ஃபால்ஸ் அஃபிடாவிட்னால கிரிமினல்ஸ் வந்து எலெக்ஷன்ஸில் நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதை தடுக்கிறதுக்கு ஃபால்ஸ் அஃபிடாவிட்டை வந்து தடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணுறாங்க இந்த 244வது லா கமிஷன் ரிப்போர்ட் மூலமாக. இதெல்லாம் வந்து தேர்தல் சீர்திருத்தங்களாக நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இதை பற்றி நம்ம சில கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எப்போ இந்தியாவில் முதன்முறையாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 1998 ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களில் குறிப்பிட்ட இடங்களில், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் 1998 ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லியில் யூஸ் பண்ணுறாங்க. 1999 தான் நாடு முழுதும் யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து நாடு முழுசும் எப்போ பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா 1999. அப்போ இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பல வருஷங்கள் ஆகுது. 1999. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பழங்காலத்தில் நடந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியா முழுசும் இந்த இவிஎம் பழங்காலத்தில்னு வராது, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓட்டிங் மிஷின் 1999 இந்தியா முழுதும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓட்டிங் மிஷின் வந்து நூற்றாண்டு ஆயிடுச்சு. அப்போது 25 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. அப்போ 1999 இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தோட ஆயுட்காலம், ஒரு இவிஎம் ஓட்டிங் மிஷின் இந்த எலெக்ஷனில் அறிமுகப்படுத்துகிறாங்க, அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்னா 15 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இவிஎம்மை வந்து முதல்ல எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கேரளாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இவிஎம்மில் எத்தனை வேட்பாளர்களை வந்து, அதாவது அந்த இவிஎம் மெஷினில் வந்து எத்தனை வேட்பாளர்களை வந்து அந்த பட்டன்ஸ் வச்சு எத்தனை வேட்பாளர்களை காமிக்க முடியும், ஷோ பண்ணி காமிக்க முடியும், ஒரே நேரத்தில் அந்த போர்டில் வந்து இடம்பெற செய்ய முடியும்னா 64 பேரை தான் பிரிண்ட் பண்ண, அந்த 64 பேரை தான் அதில் வந்து ஏற்ற முடியும். அந்த 64 பேருக்கு தான் பட்டன், நோட்டாவுக்கு ஒரு பட்டன் போட்டாங்கன்னா அப்போ 65 பட்டன் வருது. அப்போது நோட்டோவை தனியாக சேர்க்கக்கூடாது, இன்க்ளூடிங்காக தான் சேர்க்கணும். அப்போது நோட்டோ பட்டனோடு சேர்ந்து மொத்தம் ஒரு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எத்தனை பட்டன் இருக்கும் அப்படின்னா 64 பட்டன். இப்போ 65ஆவதாக ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணி அவரோட வேட்புமனுவையும் அந்த தொகுதியில் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் வந்து இவிஎம் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இவிஎம் ஓட்டிங் மிஷினில் வந்து 64 கேண்டிடேட்ஸ் பேரை தான் ஆட் பண்ண முடியும். அப்போ 65ஆவது ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னா காமனாக அந்த புக்லெட் மெத்தடுக்கு வந்துடுவாங்க. புக்லெட் மெத்தடில் 65 பேரையும் பேப்பரில் லைனாக ஃபோட்டோ அவங்களோட பேர்களை இடம்பெற செஞ்சு யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோங்கிற யார் மேலே யாரோட பேர் சின்னத்தில் வந்து நம்ம கைரேகை வைக்கிறோங்கிறத பொறுத்து பழைய மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ 64 நபர்கள் வரைக்கும் தான் அந்த இவிஎம் மெஷினில் இடம்பெற செய்ய முடியும். அதனால தான் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செஞ்சோடனே அவங்கள யாரோட வேட்புமனுலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தகுதிகள் வச்சுருப்பாங்க. அந்த தகுதிகள் அந்த மனுவில் இருக்க ஃபால்ஸு, நம்ம வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் அந்த மனுவில் நம்ம அறியாமே சில மிஸ்டேக் பண்ணிடுவோம், இதெல்லாம் வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம், ஒரு ஓட்டிங் மிஷினில் 64 மெம்பர்ஸை தான் இடம்பெற செய்யணுங்கிறது ஒரு அரசு அதிகாரிகளோட விருப்பமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே செய்யும்போது பிரிண்டிங் மெத்தட் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த பழைய ப்ரொசீஜருக்கு வர வேண்டியிருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர், அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் வேட்புமனு தாக்கல் பண்ணால் தான் நம்மளோட பேர் இடம்பெறும்.
இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இவிஎம் மிஷினில் எத்தனை வேட்பாளர்கள் தான் அதில் இடம்பெற முடியும்னா 64 பேர் தான் இடம்பெற முடியும். 65வது நபர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த எலெக்ஷனில் இவிஎம் மிஷின் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதில் எந்த வேட்பாளருக்கு கைரேகை குத்தணுமோ கைரேகை போடணுமா அந்த மை வைக்கணுமோ வச்சு ஓட்டு சீட்டு மாதிரி அதில் பாக்ஸில் போடுற பழைய மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கொஷின் போயிடலாம். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்போ வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 ஜனவரி 1 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஆக்டாக எப்போ மாறிச்சுன்னா 2013 ஆக்டாக மாறிடுச்சு. நடைமுறைக்கு வர்றது எப்போனா 2014 ஜனவரி 1 லோக்பால் ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தோட ஒரு ஃபெயிலியர் ஃபீச்சர், அதாவது சேலியன் ஃபீச்சர்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஃபெயிலியராக நான் என்னென்ன பார்க்குறேன்னா, அந்த ஆக்டோட ஃபெயிலியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்னென்னலாம் பார்க்குறேன்னா, 7 வருஷம். இப்போ நான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நடந்ததுன்னா 7 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணணும். 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து அந்த ஆக்ட் குறிப்பிடுது. ஸோ 7 வருஷம் தான் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டேஷன் வந்து